கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல். இது வாய்மையின் எக்காலம். ஜார்ஜ் சோரஸ் ஓபன் சொசைட்டி ஊடக ஈகோ சிஸ்டம் பற்றி விளக்குங்களேன். வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலா ஜார்ஜ் சோரஸ் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு ஓபன் சொசைட்டிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு ஒன்று நிறுவி இருக்கிறார். அந்த ஓபன் சொசைட்டி சார்ந்து ஒரு மிகப்பெரிய ஈகோ சிஸ்டம் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார். அந்த ஈகோ சிஸ்டத்தினுடைய ஒரு பகுதி OCCRP அப்படிங்கிறதா. OCCRP அப்படின்னா என்ன? ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட். அதாவது அந்த ப்ராஜெக்ட் கீழே தொடர்ந்து இந்தியாவை பத்தி ஏதோ ஒரு குறை சொல்லி, இந்தியா பயங்கர கரப்ஷன் இருக்கு, இந்தியாவில் யாருமே வாழ முடியாத தேசம், இந்த மாதிரியா ஏதோ ஒரு ரிப்போர்ட் போயிட்டே இருக்கும். அதை செய்யறதுக்குனே பல நபர்கள் இருப்பார்கள். அவர்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் ஆய்வாளர்கள் அப்படிங்கிற பேர்ல, ஆராய்ச்சியாளர்கள்ங்கிற பேர்ல அவங்க செயல்படுவாங்க. உண்மையிலே அவங்க படிச்சிருப்பாங்க, டாக்டரா கூட இருப்பாங்க, PhD வாங்கியிருப்பாங்க. அவர்கள்லாம் ஈடுபடுவாங்க. இப்ப கூட ரீசெண்டா மனித உரிமை மீறல் சம்பந்தமா இதே அமைப்பு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலேயோ 8 மாதத்துக்கு முன்னாலேயோ ஒரு அறிக்கை வெளியிட்டது. அந்த அறிக்கையில என்னன்னா, மனித உரிமை மீறல்ல ஆப்கன் பாகிஸ்தானை காட்டிலும் கீழான இடத்துல இந்தியா இருக்குன்னு அள்ளி விட்டாங்க. ஆப்கனை காட்டிலும். நல்ல வேளை அப்படி சொன்னதுனாலேயே அதனுடைய நம்பகத்தன்மை 0 ஆயிடுச்சு. ஆப்கனை காட்டிலும் இந்தியாவில் மனித உரிமை கீழே அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? பாகிஸ்தானை காட்டிலும், பாகிஸ்தான்ல சிறுபான்மையை என்ன கொடுமை செய்யப்படுகிறார்கள், இங்க அந்த மாதிரியா இருக்கு. இன்னைக்கும் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கு அகதிகள் வருகிறார். இந்தியாவில இருந்து யாராவது எந்த நாட்டுக்கு அகதிகளா போயிருக்காங்களா? ஆனா இங்க OCCRP ரிப்போர்ட்ல எப்படின்னா, சிறுபான்மையினர் இந்தியாவில கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய். இப்படி பச்சை பொய்களை அதிகாரபூர்வமான தொனியில சொல்வதற்கு படித்தவர்களை வைத்துக் கொண்டு ஒரு பித்தலாட்டம் செய்வதற்கான ஒரு அமைப்பு. அதுக்கு பேரு OCCRPன்னு பேர். இது ஓபன் சொசைட்டி மூலமா நடைபெறும். ஓபன் சொசைட்டி யார் மூலமா? ஜார்ஜ் சோரஸ் மூலமா நடைபெறுகிறது. இந்த OCCRP என்ன செய்யும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய தன்னுடைய அரசியல் நண்பர்களுக்கு அவ்வப்போது ஏதாவது ஒன்று ஃபால்ஸ் ரிப்போர்ட் ஒன்று ஃப்ரேம் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்தியாவுக்குள்ள இந்தியாவின் எதிரிகள் இல்லாட்டி இந்தியாவில் இருக்க ஆளுங்கட்சியின் எதிரிகள் தங்களுடைய அரசியல் பிரச்சாரத்தை முன்னெடுப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றது அப்படின்னா, இப்ப இதுக்கு முன்னால 2021 பெகாசஸ் மென்பொருள், அதாவது இந்திய அரசு ஒவ்வொரு மொபைலையும் ஊடுருவி ஒவ்வொருத்தரையும் கண்காணிக்கிறது. இங்கு மோடி தன்னுடைய அரசியல் எதிரிகளை பெகாசஸ் என்கிற இஸ்ரேலிய உளவு மென்பொருளை வைத்துக் கொண்டு உளவு பார்க்கிறார் அப்படின்னு ஒன்று. இன்னொன்று, இவங்களுக்கான ஊடக மையம் எதுன்னா நியூயார்க் டைம்ஸ். இந்த மாதிரி OCCRP கொடுக்கிற ரிப்போர்ட்டை நியூயார்க் டைம்ஸ் முதல்ல ஃபிளாஷ் பண்ணும். பொதுவாக ஒரு அமைப்புன்னு உருவாக்கி அதை ஆராய்ச்சி மையங்கிற மாதிரி உருவாக்கி அதன் பேரை ஃபால்ஸ் ரிப்போர்ட்டை நீங்க ஆய்வு முடிவு அப்படிங்கிற பேர்ல கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆய்வு முடிவு இவ்வாறு கூறுகிறது, இந்த ஆய்வு முடிவு சொல்லுவதாவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபால்ஸ் ரிப்போர்ட்டை நீங்க போடலாம். பொதுவாக அந்த அங்கீகரிக்கப்பட்ட இல்லாட்டி பதிவு செய்யப்பட்ட ஆய்வு நிறுவனம் அப்படின்னு ஒன்று வந்தாச்சுன்னா, அது என்ன விதமான ரிப்போர்ட் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு அதிகாரபூர்வ தன்மை கிடைத்தது போல ஆக்கி அதை வச்சுட்டு ஊரை ஏமாத்தலாம். இப்போ அதே போலதான் அந்த பெகாசஸ் மென்பொருளை வச்சுட்டு கொஞ்ச காலம் அந்த ஒரு பர்டிகுலர் பட்ஜெட் தொடர் முழுக்க பஜனை பண்ணாங்க. நீங்க அந்த பார்லிமெண்ட்டை முடக்கிற எந்த திட்டமும் செயல்பட முடியாது. தொடர்ந்து முடக்கிக்கிட்டே இருக்குது. பார்லிமெண்ட்டை ஸ்டால் பண்ற அளவுக்கு ஒரு ரீசன் தேவை. ரீசனை கண்டுபிடிக்கிற அளவுக்கு கிரியேட்டிவிட்டி ராகுல் காந்திக்கும் கிடையாது, இன்னைக்கு இருக்க காங்கிரஸ் கிடையாது. அப்போ அந்த வேலையை யார்கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, ஜார்ஜ் சோரஸ் தான் அவுட் சோர்ஸ் பண்ணிருக்காங்க. ஜார்ஜ் சோரஸ் ஓபன் சொசைட்டியும் அந்த ஓபன் சொசைட்டி கிளை நிறுவனமாக இருக்கக்கூடிய OCCRPயும் அவ்வப்போது அறிக்கைங்கிற பேர்ல எதையோ ஒண்ணு எடுத்து கொடுக்கும். அதை வச்சுட்டு இவங்க பஜனை பண்ணுவாங்க.
இப்போ கொரோனா டயத்துல இந்தியாவே தனக்கான தடுப்பூசியை தயாரித்தது, உலகம் முழுக்க விநியோகம் செய்தது. அப்போ இந்த துறையில தடுப்பூசி விஷயத்துல இந்தியா தன்னிறைவு பெற்றுவிடக் கூடாது அப்படிங்கிறது ஜார்ஜ் சோரஸுடைய அபிப்பிராயம். அப்போ அதுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன? அந்த தடுப்பூசி மீதே சந்தேகத்தை உருவாக்குவது. அந்த தடுப்பூசியே மோசமான தடுப்பூசி, அதை போட்டால் மனிதர்கள் இறந்து விடுவார்கள். கொரோனா டயத்துல எவ்வளவு பேர் இறந்து போனாங்க. இல்ல தடுப்பூசி போட்டும் சில பேர் இறந்தும் போயிருப்பாங்க. அது தடுப்பூசி போட்டதுனால இறந்திருக்க மாட்டாங்க. தடுப்பூசி போடல அடுத்த நாள் செத்து போயிடுவாங்கிற மாதிரி இருந்திருக்கும். அவங்களுக்கு முதல்ல தடுப்பூசி போட்டிருப்பாங்க, அவன் ஆனா போயிருப்பான். போன உடனே தடுப்பூசி போட்டதுனால அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு ஒரு இன்டர்பிரேஷனை கொண்டுருவாங்க. இப்படி செய்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசி மீது ஒரு அவநம்பிக்கை உலகம் முழுக்க உருவாக்குவது, அதன் மூலம் இந்தியாவின் பெயரை கெடுப்பது. இது எவ்வளவு பெரிய திட்டம். இதை பண்ணினாங்க. ஒரு ஃபால்ஸா இந்த ஓசிசி ஆர்பி ஒரு ரிப்போர்ட் ஒன்று அப்ப சப்மிட் பண்ணாங்க. என்னன்னா, ஒரு 300 கோடி 350 கோடிக்கும் மேலான தடுப்பூசிகளுக்கான ஆர்டர், இந்தியால இருந்து வாங்குற ஆர்டரை பிரேசில் கேன்சல் பண்ணிருச்சு. ஏன்னா அந்த கோவேக்சின் இந்த தடுப்பூசியில தரமற்றது அப்படின்னு பிரேசில் கண்டுபிடித்து விட்டது. எனவே பிரேசில் அந்த தடுப்பூசிகளை வேண்டாம் என்று ரிஜெக்ட் பண்ணியது அப்படின்னு அவங்க அள்ளி விட்டாங்க. ஆனா அதே நேரத்தில் என்ன நடந்தது? அன்னைக்கு பிரேசில் அதிபர் போல்சனாரோ மோடிக்கு நன்றி தெரிவித்து ட்வீட் வெளியிட்டு இருந்தார். அந்த நன்றி தெரிவிக்கிற அந்த ட்விட்டர்ல ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலை தூக்கி கொண்டு பறப்பது போன்ற படத்தை அவர் போட்டிருந்தார். அதாவது எப்படி ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கி உயிர்களை காப்பாற்றினாரோ அதுபோல நீங்கள் எங்கள் உயிரை காப்பாற்றி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார். அதுலதான் ஜார்ஜ் சோரஸ் ரொம்ப அலர்ட் ஆனது. உலகம் முழுக்க இப்படி தடுப்பூசி இருப்பது, இந்த பார்மசூட்டிக்கல் லைன், இதுல இந்தியா ஒரு மிகப்பெரிய மோனாப்புலியை நோக்கி போய்விடுமோ அப்படின்னு அவருக்கு பயம். அப்பதான் இந்தியாவின் புகழை கெடுப்பதற்கு ஜார்ஜ் சோரஸ் திட்டமிட்டு ஓசிசி ஆர்பி மூலமா பிரேசில் நிராகரித்ததுங்கிற பொய் செய்தியை அவர் பரப்பினார். அந்த விதமான செய்தியை இந்தியாவுக்குள் பரப்புகிற வேலையை அவர் ராகுல் காந்திக்கு அவுட் சோர்ஸ் பண்ணியிருந்தார். அப்பதான் ராகுல் காந்தி இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகளை குறை கூறுவது, அதனுடைய தரத்தை சந்தேகப்படுவது ஆகிய விஷயங்களை அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டு வந்தார். அதை மோடியின் தடுப்பூசி அப்படின்னார். முதல்ல அந்த தடுப்பூசி ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸுக்கு, முன்கள பணியாளர்களுக்கு அப்படின்னு சொன்னப்போ அதையே மோடி முதல்ல பயன்படுத்தல, மக்களை மாட்டி விட்டு மோடி தப்பிக்க பார்க்கிறாரா, ஏன் மோடி முதல்ல பயன்படுத்தலைன்னு அப்படியெல்லாம் கேள்வி எழுப்பியவர் ராகுல் காந்தி. கடைசி வரைக்கும் ராகுல் காந்தி இப்ப வரைக்குமே இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஊசியை பயன்படுத்தல. பட் அவர் என்ன விதமான தடுப்பூசியை பயன்படுத்தி கொண்டா, எந்த நாட்டில் அவர் தடுப்பூசி போட்டுக் கொண்டா அதுவும் நமக்கு தெரியாது. ஏன்னா அவரை பத்தி எந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. இப்படி இந்தியாவின் புகழை மாசுபடுத்துவது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான ஒரு தொழில் முயற்சி அடிச்சு காலி பண்றது, இதுதான் ஜார்ஜ் சோரஸுடைய வேலை. அந்த ஜார்ஜ் சோரஸினுடைய வேலையை இந்தியாவில் கேரி பண்றதுக்கு அவரால் அமர்த்தப்பட்டு இருக்கிறவர் ராகுல் காந்தி. அதே நேரத்தில் ராகுல் காந்தியுடைய எண்ணத்தை ஈடேற்றுவதற்கு வெளிநாட்டில் அமர்த்தப்பட்டிருக்க ஜார்ஜ் சோரஸ். சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்க ஒர்க்கை அவுட் சோர்ஸ் பண்ணிப்பாங்க மாத்தி மாத்தி. சோ இது டீப் ஸ்டேட்னா என்ன அப்படின்னா, இன்னொரு நாட்டுக்குள்ள புகுந்து அந்த நாட்டுக்குள்ள மிகப்பெரிய குழப்ப நிலையை உருவாக்குவது. அப்படி உருவாக்குவதற்கு வெளிநாடு சில காரியங்களை செய்யும், சத்தமே இல்லாம. அது வெளிநாட்டுடைய ரகசிய உளவு ஏஜென்சிஸா இருக்கலாம், ஜார்ஜ் சோரஸ் மாதிரியான தேச விரோத சமூக விரோத சக்திகள் காரணமா இருக்கலாம், அந்த சமூக விரோத சக்திகளுடைய அமைப்புகள் காரணமா இருக்கலாம், நிறைய என்ஜிஓஸ் காரணமாக, எப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் டீப் ஸ்டேட் அப்படின்னு. சோ அந்த ஒரு டீப் ஸ்டேட்னுடைய ஒர்க்கினுடைய ஒரு பகுதி தான் ராகுல் காந்தியோடது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதானியை பற்றி ரொம்ப பேசுறாங்க. திடீர்னு அதானியை பத்தி ஏன் பேசணும்? ஏன்னா இன்னைக்கு அதானி வெறும் இந்திய பணக்காரன் இல்ல, அகில உலக பணக்காரர்கள் ஒருவராக போய்கொண்டிருக்கிறார்.
இன்னைக்கு வந்து இந்தியா இன்கார்பரேஷன் அப்படிங்கிறதுனுடைய ஒரு அடையாளமாக அதானி போய் கொண்டிருக்கிறார். இங்க அதானியை அடிச்சு காலி பண்றது அப்படிங்கிறது வெறும் அதானியை காலி பண்ணுவது அல்ல. எல்லாருமே தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். அதானிங்கிறத ஒரு தனிநபரா புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை காட்டிலும் தப்பான புரிதல் வேற எதுவும் இருக்க முடியாது. அதானியை காலி பண்ணுவதன் மூலமாக, அதானியுடைய அத்தனை முயற்சிகளையும் முறியடிப்பதன் மூலமாக இந்தியாவுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணுங்கிறதா இவர்களுடைய நோக்கம். இந்தியாவுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்கக்கூடாது. அதானிய காலி பண்றது மூலமா இந்தியாவில இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய மனதில் ஒரு அச்சத்தை உருவாக்குவது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் யாரும் இந்தியாவில இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. அப்படி யோசிக்கணும். இந்தியாவில இன்வெஸ்ட் பண்றதுக்கு யோசிக்கணும். அதானிக்கே இந்த கதினா, அதானி இவ்வளவு பெரிய நஷ்டத்தை சந்திப்பார்னா, இங்க இப்படித்தான் சிச்சுவேஷன் அப்படின்னா நாம எப்படி போய் முதலீடு செய்வது? ஒரு நாட்டுக்கு வரக்கூடிய முதலீட்டுகளை நீங்க குறைச்சு இங்க முதலீடே இல்லாமல் ஆக்கிட்டீங்கன்னா இங்க தொழில் வளராது. தொழிலே வளராத ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்காது. அப்ப வேலையில்லா திண்டாட்டம் பெருகும். வேலையில்லா திண்டாட்டம் பெருக பெருக அந்த தேசத்துல வந்து ஒரு அன்ரெஸ்ட், அமைதியின்மை ஏற்படும். எல்லா விதமான கிரைம்ஸும் ஏற்படும். இப்படி ஒரு தேசமாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்பது இவர்களுடைய திட்டம். இதற்காகத்தான் இவர்கள் இவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்தியாவுக்குள்ள தொழிலை வளர்ப்போம் அப்படிங்கிறது அவர்களுடைய நோக்கம் கிடையாது. இந்திய தேசிய காங்கிரசுக்கும் சீனாவில் இருக்கக்கூடிய சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இடையில அக்ரிமெண்ட் நடந்தது. எல்லாருக்கும் தெரியும். ராகுல் காந்தி அதுல கையெழுத்து போட்டார். அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகுதான் சீனாவுடைய சந்தையாக இந்தியா மாறியது. இந்தியா முழுக்க சீன பொருட்கள், எல்லா பொருளும் சீனாவில இருந்து இங்க இறக்குமதி பண்ணி இங்க கொடுத்தாச்சு அப்படின்னா அப்புறம் இந்தியாவில யாராவது தொழில் பண்ண முடியுமா? இந்தியாவில முதல்ல தொழில் வளருமா? அப்படியே இந்தியாவில ஒருத்தர் தொழில் பண்ணாலும் சீனாக்காரன் கொடுக்குற மாதிரி சீப்பா இங்க கொடுக்க முடியாது. அப்ப இந்திய தொழில், இருக்கிற தொழிலும் அழிஞ்சு போகும். ஃபர்தராவும் தொழிலை வளர்க்க முடியாது. அதுதான் நோக்கம். அப்படியே இதை கூட்டி கழிச்சா பாருங்க, மொத்தத்துல நோக்கம் புரிஞ்சிடும். என்னன்னா இந்தியாவை உற்பத்தி மையமாக ஆக்காமல் வெறும் சந்தையாக மட்டுமே வைத்திருப்பது. இதுதான் நோக்கம். இங்க உற்பத்தியே நடந்துடக்கூடாது. ஆனா இங்க 140 கோடி மக்கள் இருக்காங்க, விற்கிறதுக்கான இடமாக்கணும். இந்த நோக்கத்துக்காகத்தான் ஜார்ஜ் சோரஸும் இந்தியாவில் இருக்கிற அவரது நண்பருமான ராகுல் காந்தி பாடுபடுகிறார். அவர் ஆரம்பத்துல இருந்து ஜார்ஜ் சோரஸ்க்காக பாடுபட்டு வருகிறார். அப்படி பாடுபட்டதுடைய ஒரு பயனாகத்தான், அப்படி பாடுபட்டதுடைய விளைவாகத்தான் சீன கம்யூனிஸ்ட் கட்சியோடு ராகுல் காந்தி கையெழுத்திட்டார். 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதல் நாள் அவர் கையெழுத்து போட்டார். அவர் கையெழுத்து போடுறப்போ அவருக்கு பின்னால ஜி ஜின்பிங் பார்த்து கொண்டு இருக்கிறார். சோனியா காந்தி, ஆனந்த் சர்மா, அன்றைய அமைச்சர், மத்திய அமைச்சர் ஆனந்த் சர்மா எல்லாரும் நின்று கொண்டு இருக்கிறார். அந்த புகைப்படத்தை வந்து மகேஷ் ஜேத்மலானி தன்னுடைய ட்விட்டர்ல வெளியிட்டிருந்தார். அதனால இந்தியாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி ஒன்று போய் கொண்டிருக்கிறது என்பதை உணர வேண்டும். இந்தியாவை குறிவைப்பதால் சோரஸுக்கு என்ன லாபம்? ஒரு அருமையான கேள்வி. இந்தியாவை எதுக்காக குறி வைக்கணும்? ஜார்ஜ் சோரஸ்க்கு என்ன லாபம்? முதல்ல நான் கடைசியா முடிக்கிறப்போ ஒன்று சொன்னேன். இந்தியாவை உற்பத்தி மையமாக்காமல் வெறும் சந்தையாக வைத்திருப்பது, இதுதான் சோரஸுடைய நோக்கம் அப்படின்னு. ஆக்சுவலா இந்தியா வந்து மற்ற நாடுகளுடைய வியாபார மையமாக, சந்தையாக மாற்றுவது அப்படிங்கிறதுக்கு எதிரான சிந்தனை எங்க வரும்? யோசிச்சுப்பா. தேசியவாதத்திலிருந்து வரும். தேசியவாதம் என்பது, குறிப்பாக தீவிர தேசியவாதம் என்பது இயல்பாகவே ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான சிந்தனையை தனக்குள் கொண்டது. எப்பெல்லாம் தேசியவாத தனதுக்குமோ அப்போ ஏகாதிபத்திய சக்திகளுக்கு எதிரான ஒரு தொனி அதுக்குள்ள இருக்கும். இப்ப சுதந்திர போராட்ட காலத்துல மகாத்மா காந்தி முன்னெடுத்த போராட்டத்துடைய சில தன்மைகளை யோசிச்சு பாருங்க. உப்பு சத்தியாகிரகம் பாரு. இது என்னுடைய நாட்டில் விளைந்த உப்பு, இது எனக்கு உண்டானது, உனக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொல்லி ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பு. அந்த உப்புங்கிறது அங்க வந்து கம்மாடிட்டி. அந்த இடத்துல அந்நிய துணி பகிஷ்கரிப்புன்னு ஒரு போராட்டம் நடக்கும். ஏன்டெந்து பருத்தியை வாங்கிட்டு போய் பிரிட்டிஷ்காரனாகிய நீ அங்க ஆடைய நெய்து திரும்ப என் தலையில கட்டுற, உன் பொருளை வாங்க மாட்டேன். அதனால அந்நிய துணிகள் பகிஷ்கரிப்பு, நமக்கு உண்டான துணியை நாமே நெய்து கொள்வோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த தேசியவாதம் எப்போதுமே இன்னொரு நாட்டுக்கான சந்தையாக தன்னுடைய நாடு மாறுவதை மறுக்கும். இதுதான் தேசியவாதத்தினுடைய அடிப்படை.
இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க இல்லையா, டூ மச் நேஷனலிசம் இஸ் வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு. ப. சிதம்பரம் மாதிரி அதனுடைய டோன் என்னன்னு புரிஞ்சுக்கணும். டூ மச் ஆஃப் நேஷனலிசம் டெவலப் ஆச்சுன்னா அந்நிய நாடுகளுடைய பொருள் இந்தியாவில் விற்க முடியாதுன்னு அர்த்தம். அதைத்தான் அவங்க ஆபத்துன்னு சிதம்பரம் சொல்லுகிறார். சிதம்பரம், ராகுல் காந்தி இவர்களுடைய நோக்கமே என்னன்னா, அந்நிய நாடுகளுடைய சந்தையாக இந்தியாவை ஆக்க வேண்டும் அப்படிங்கிறது. அதுக்காக சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட அவங்க அக்ரிமெண்ட் போட்டாங்க. மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தேசியவாத சிந்தனை படு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த தேசியவாத சிந்தனை பரலா போறப்ப நான் சொல்லியிருக்கேன், அது சந்தைப்படுத்தலுக்கு எதிரானதாக இருக்கும், இந்தியாவை மற்ற நாடுகளின் சந்தையாக மாற்றுவதற்கு எதிராக இருக்கும். இயல்பாகவே அப்படித்தான் வரும். இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு. மோடி என்ன பண்ணுகிறார், இந்தியாவில் தயாரிப்புங்கிற திட்டத்தை கொண்டு வருகிறார். கொரோனா அவ்வளவு பெரிய ஒரு பெருநோய், மாபெரும் கொரோனா தொற்று உலகம் முழுக்க பிறகு இந்தியாவிலும் பிறகு, அப்போ அதை தடுக்கிறதுக்கான வேக்சினை இந்தியாவிலேயே அவர் தயாரிக்கிறார். அமெரிக்காட்டேருந்து வாங்கல. அதுதான் ஜார்ஜ் சோரஸ் கோபம். அதனால்தான் இந்திய வேக்சினுக்கு எதிரான ஒரு சிந்தனையை உருவாக்குவதற்கு அவர் முயன்றார். இந்திய வேக்சின் தரமற்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு பரப்புரையை அவர் மேற்கொண்டார். சோ அப்படின்னா இப்போ மோடி என்ன செய்கிறார்னா, இந்தியாவை சந்தையாக வைத்திருக்காமல் திரும்ப உற்பத்தி மையமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார். இதுதாங்க காங்கிரஸ் சிந்தனைக்கும் பிஜேபி சிந்தனைக்கும் இடையில இருக்க வித்தியாசம். இதுதான் ராகுல் காந்தி சிந்தனைக்கும் மோடியின் சிந்தனைக்கும் இடையில இருக்க வித்தியாசம். காங்கிரஸ் சிந்தனை என்ன, இந்தியாவை உற்பத்தி மையமாக வைத்திருக்காமல் இந்தியாவை சந்தையாக வைத்திருப்பது, பன்னாட்டு பண்டங்களுடைய சந்தையாக வைத்திருப்பது. மோடியினுடைய சிந்தனை என்ன, இந்தியாவை தொடர்ந்து பன்னாட்டு பண்டங்களின் சந்தையாக மட்டுமே வைத்திருக்காமல் இந்தியாவை உற்பத்தி மையமாக மாற்றுவது. எதிர்காலத்தில் இந்தியாவின் சந்தையாக மற்ற நாடுகள் மாற வேண்டும். நாம இனிமேலும் ஒரு சந்தையாக இருந்து விடக்கூடாது, தேங்கி விடக்கூடாது. இது அவருடைய ஐடியா. அப்போ ஏகாதிபத்தியத்தினுடைய ஆதரவாளர்கள், ஏகாதிபத்தியம் வலுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டு விஷயத்துல உடன்பட மாட்டாங்க. ஒன்னு, பன்னாட்டு பொருட்களுடைய சந்தையாக மாற மறுக்கக்கூடிய நாடு எதுவாக இருந்தாலும் அந்த நாட்டில் குழப்பத்தை கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. இன்னொன்னு, இந்த தேசியவாத சிந்தனை இரண்டாவது கூறு, அது ஒரு தேசத்தை வலிமையாக வைத்திருக்கும், தேசத்தை உடையாமல் வைத்திருக்கும். தேசம் உடைந்து சின்னாபின்னமானால் அது ஏகாதிபத்தியத்துக்கு எப்போதும் நல்லது. ஒரு நாடு நாளா உடைஞ்சு 4 நாடா பிரியுன்னா ஒவ்வொரு நாட்டுக்கு தனித்தனியா டீல் போட்டு அதை தங்களுடைய சந்தையா மாத்திக்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சோவியத் யூனியன் இருந்தது, அது உடஞ்சு ஏகப்பட்ட தேசமா மாறிச்சு. அப்போ அது உடஞ்சு ஏகப்பட்ட தேசமா மாறினதோ, இப்போ உக்ரைன்லாம் முன்னாள் சோவியத் யூனியன். இப்ப பாருங்க, உக்ரைன்ல ஏகாதிபத்தியத்துடைய செல்வாக்கு வந்தாச்சா. கிட்டத்தட்ட உக்ரைன் அமெரிக்கா நேட்டோ சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு பூஜா நாடாயிடுச்சா. இப்போ அதனுடைய அமெரிக்காவுடைய சந்தையாக இல்லாட்டி இந்த நேட்டோ நாடுகள் சந்தையா உக்ரைனை மாத்திரக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும். ஒரு காலத்துல சோவியத் யூனியன் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த கிழக்கு ஐரோப்பிய நாடாக இருந்த போலந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க ஐரோப்பிய சந்தையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது நேட்டோலயே இருக்கு. இப்படி நாடு பிடிப்பது என்பது இது நவகாலனியம் சொல்றோம், நியோ கலோனியலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். இது நூதன விதமான ஒரு நாடு பிடிக்கும் தந்திரம். முன்னால நாடு பிடிப்பது அந்த நாட்டை ஆள்வதற்காக, இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு நாடு பிடிக்கிறதுங்கிறது தன்னுடைய சந்தையாக மாற்றுவதற்காக. அப்படி சந்தையா மாத்துறதுக்கான அந்த ஒரு ஏகாதிபத்திய ரேஸ்ல இன்னைக்கு புதிதாக ஒரு மெம்பர் சேர்ந்துக்க, அது சீனா. ஏன்னா சீனா மிகப்பெரிய உற்பத்தி மையமாக மாறி இருக்கிறது. அதனுடைய பொருள்லாம் விற்கணும், சந்தைப்படுத்தணும். இந்தியா மிகப்பெரிய தேசம், 140 கோடி மக்கள், பெரிய சந்தை, விட முடியாது. அதுக்கு தான் சீனாவோட ராகுல் காந்தி ஒப்பந்தம் போட்டார். புரியுதா? இப்போ மோடியும் இந்தியாவை ஒரு உற்பத்தி மையமாக ஆக்கினால் என்ன ஆகும்? எதிர்காலத்தில் சீனாவை போல அது ஒரு உற்பத்தி மையமாக மாறிவிடும். இந்தியா பன்னாடுகளுடைய சந்தையாக இருக்கிற அந்த நிலை மாறிவிடும். அதுக்கு பதிலாக இந்தியாவுக்கு சந்தையா பல நாடுகள் மாறும். இந்தியா அந்த இடத்தை தொட்டு விடக்கூடாது. இவ்வளவு மக்கள் தொகை இருக்கிற தேசம் மற்ற ஆக்கிரமிப்பு சக்திகளாக இருக்கக்கூடிய பணக்கார மேற்கத்திய நாடுகளின் சந்தையாக எப்போதும் திகழ வேண்டும். மேலும் இந்தியா தேசியவாத சிந்தனை மேலும் மேலும் வலுப்பற்றால் இந்தியாவை உடைப்பதும் கடினம்.
ஷேக் ஹசீனா ஏன் ஜார்ஜ் சோரஸால வெளியேற்றப்பட்டார்? அவர் பங்களாதேஷை உடைய விடாமல் பாதுகாத்தார். பின்னால அவரே கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்த, ஒரு மேற்கத்திய நாடு ஒரு திட்டம் ஒன்றை வைத்திருந்தது. எங்கள் நாட்டினுடைய தெற்கு பகுதி இந்த சிட்டாகாங்க அது பகுதியை சார்ந்த ஒரு சில தீவுகளையும் மியான்மரில் இருக்கக்கூடிய பகுதியும் இணைந்து ஒரு கிறிஸ்தவ தேசத்தை உருவாக்க முயற்சி செய்தார்கள். நான் அதற்கு தடைக்கல்லாக இருக்கிறேன். அதனால் எனக்கு இந்த கதி ஏற்பட்டது. அதே போல என்னுடைய நாட்டை சேர்ந்த சென்ட் மார்டின்ஸ் தீவை ராணுவ தளமாக மாற்றுவதற்கு ஒரு மேற்கத்திய நாடு முயன்றது. அவர்களுக்கு விமான தளம் அமைப்பதற்கு நான் அனுமதி கொடுத்திருந்தால் எனக்கு இந்த கதி ஏற்பட்டு இருக்காது அப்படின்னா. இதுதான் ஏகாதிபத்தியத்தினுடைய முகம். ஏகாதிபத்தியம் என்னைக்கு ஒரு 3 அஜெண்டாவோட உள்ள வரும். ஒன்று, தன் பண்டங்களுக்கான சந்தையாக மாற்றுவதற்கு ஒரு தேசத்தை அணுகும். தன்னுடைய இராணுவ தளமாக ஏதேனும் ஒரு பகுதியை மாற்றுவதற்கு அந்த நாட்டை அணுகும். மூன்றாவது, அந்த நாட்டை உடைத்து பல நாடுகளை உருவாக்க அணுகும். இந்த 3 எதற்கு அவங்களுக்கு தேவைப்படுது? அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு, அவர்களுடைய பண்டங்களை விற்பதற்கு, அவர்கள் அங்கே உற்பத்தி செய்கிற பொருட்களை நம்முடைய தலையில் கட்டுவதற்கு. இதுதான் அன்னைக்கு காலனி நாடுகள் உருவாவதற்கு காரணமாக இருந்தது. இன்னைக்கும் காலனி நாடுகள் உருவாகி கொண்டிருப்பது காரணமாக இருக்கிறது. அன்னைக்கு இன்னைக்கும் காலனி நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம், அன்னைக்கு ஒரு காலனி நாடுன்னு உருவாக்கினா எந்த தேசம் உருவாக்கிட்டோ அந்த தேசத்துடைய அடிமை நாடாக இது இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லை. அதாவது இறையாண்மை பெற்ற தேசமாக இருக்கும். ஆனால் வர்த்தக ரீதியில் கண்ணுக்கு புலனாகாத ஒரு அடிமையாக அந்த மேற்கத்திய நாடுகளுக்கு இது அடிமை நாடாக செயல்படும். எப்படி இப்போ சீனாவுடைய அடிமையாக ஸ்ரீலங்காவும் சீனாவுடைய அடிமையாக பாகிஸ்தானும் இருக்கிறதோ அதுபோல இருக்கும். அதுபோல மாற்றுவதற்கான முயற்சி. இப்போ உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா? ஜார்ஜ் சோரஸ் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறார்? ஜார்ஜ் சோரஸால அவுட் சோர்ஸ் பண்ணப்பட்டிருக்க ராகுல் காந்தி எல்லாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியுதா? இதுதான் காரணம். நீங்கள் சொல்லும் அனைத்து காரணங்களும் சைனாவுக்கும் பொருந்தும். ஆனால் ஜார்ஜ் சோரஸ் கூட்டம் சைனாவிடம் வாலாட்டுவதில்லையே. சைனாட்ட நீங்களே சொல்லிட்டீங்களே சைனாவுக்கும் பொருந்தும்னு. சோ அவங்களுடைய நோக்கத்தை சைனாவும் செய்து கொண்டு இருக்கிறப்போ சைனாவோட அவங்க ஏன் மோதணும்? மோராலஸ் அவர்கள் என்ன நோக்கத்துக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்களோ அதை சைனாவும் செய்து கொண்டு இருக்கிறது. இன்னொன்று, சைனா மேல ஒரு பயமும் உண்டு இல்லை. அது ஒரு இடதுசாரி, ஒரு மிகப்பெரிய இடதுசாரி ஒரு கண்ட்ரி. அதுகிட்ட ரொம்ப வாலாட்டினோம்னா அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ்க்கு ஆபத்து ஏற்படலாம். அந்த பயம் கூட காரணமாக இருக்கலாம். எப்படினாலும் அவர்கள் என்ன நோக்கத்துக்காக பண்றாங்களோ அதே நோக்கம் தானே சைனாவுக்கு இருக்கு. அப்படிங்கிறப்ப சைனாவை எதுக்கு எதிர்க்கணும்? அவங்க தேவையே இல்லையே. அப்படியெனில் ஏகாதிபத்திய சக்திகளும் இடதுசாரி நாடும் ஒரே அணியில் நிற்கின்றனவா? முதல்ல இடதுசாரி நாடுன்னு நீங்க எதை சொல்றீங்க? சீனாவை சொல்றீங்க. சீனாவே முக்கால் முதலாளித்துவ நாடு தானுங்க. அங்கே பங்குச்சந்தை வந்தாச்சு. இப்போ இனிமேல் அது கம்யூனிஸ்ட் நாடுன்னு யாரும் சொல்ல முடியாது. அங்க எவ்வளவு பெரிய முதலாளிகள்லாம் உருவாயிருக்காங்க. சீனாவை சேர்ந்த பிரம்மாண்டமான உலக பணக்காரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அப்புறம் இன்னும் அதை கம்யூனிஸ்ட் நாடுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்கள பொறுத்தளவுல கம்யூனிசம் என்பது ஒரு சமூக கோட்பாடு மாதிரி இருக்கு, பொருளாதார கோட்பாடாக இல்லை. பொருளாதாரம் அப்படின்னு வர்றப்போ அந்த இடத்துல ஓப்பன் எக்கானமி, பகிரங்க பொருளாதாரம் விடுகிறது, பங்குச்சந்தை விடுகிறது. எல்லாமே உலகத்துல இன்னைக்கு அமெரிக்கால இருக்கக்கூடிய அத்தனை கம்பெனிக்குமான உற்பத்தி மையம் சீனா தான். எப்படி அனுமதிச்சிருக்காங்க? அதனால ஏதோ ஏகாதிபத்தியம்னாலே ஏகாதிபத்தியத்துக்கு இடதுசாரிகள் எதிரானவர்கள்லாம் நீங்களாவே ஒரு கற்பனை பண்ணிக்காதீங்க. 2வது உலக போர்ல யார் யாரு ஒரே அணியில இருந்தான்னு உங்களுக்கு ஞாபகத்துல இருக்க? அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரே அணியில இருந்தாங்க. ஏன் இன்னைக்கு ரஷ்யாவை அமெரிக்கா எதிர்க்கல? இல்லாட்டி அமெரிக்கா ஏன் ரஷ்யா எதிர்க்கல? இடதுசாரி சிந்தனை இருக்கிறதுனாலேயே அவங்களுக்கு ஏகாதிபத்திய சிந்தனை இருக்கக்கூடாதுங்கிறது இல்லை. ஏகாதிபத்தியம் அப்படிங்கிறது இம்பீரியலிசம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தமிழ் சொல். ஏகாதிபத்தியம் அப்படிங்கிறது நாடு பிடிக்கும் ஆசையை கொண்டது, அதை அடிப்படையாக கொண்டது. அந்த காலத்துல நாடு பிடிக்கிறது ரொம்ப பிசிக்கலா ஒரு நாட்டை அடிமை செய்வது அப்படிங்கிறதாக இருந்தது. இன்னைக்கு நாடு பிடித்தல் அப்படிங்கிறது தனக்கான சந்தையாக ஒரு நாட்டை மாற்றுவது, தனக்கான ஒரு பொருளாதார அடிமையாக ஒரு தேசத்தை வைத்திருப்பது அது. அதனால உண்மையை சொல்றேன்னா, காலங்காலமாக ஏகாதிபத்திய நாடுகளாக இருந்து வந்த நாடுகளுக்கும் இந்த இடதுசாரி ஏகாதிபத்தியம், நீங்க சீனா இது போன்ற இந்த நாட்டுக்கு இடையில ஒரு போட்டா போட்டி நடக்கிறது.
மிக வலிமையான ஏகாதிபத்தியமாக யார் இருப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.